गज में। और आप देख सकते हैं यहाँ पे पेट्रोल डीजल के लिए बहुत लंबी कतारें लगी हुई हैं और आप देख सकते हैं जैसे लग रहा है कि यहाँ पे कोई बाजार ही पैदा हो गई है। ये आप देख सकते हैं कितनी लंबी कतारें हैं। इंडियन नंबर प्लेट का गाड़ी हो रही सिर्फ आएर यसरी फोहोर गरिरहेको छ। मैले सफा गर्न लगाउँदैछु यिनीहरू हिँड्न लागिसकेको थियो। ल हेर्नु कंजर्वेशन एरिया में आके आप लोग कितना कचरा कर रहे हैं। अब देखो त्यो त यो अहिले यहाँ आएर हामीले टिप्न लगाइयो यो यत्रो फोहोर यिनीहरूले यहाँ छोडेर जाँदै थियो। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செய்தியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிற்கு சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது. சனாதனத்திற்கு எதிராக பேசியவர் இவ்வாறு செய்யலாமா, எவ்வாறு அந்த சனாதனத்திற்கு எதிரான அவருடைய நிலைப்பாடு கீழ் இறங்கி கொண்டிருக்கிறது என்று அந்த ஊடகங்கள்லாம் செய்திகள் வந்தன. அதற்கப்புறம் நேற்று இரவு நான் அந்த எக்ஸ்தலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது விசிக தலைவர் திருப்பதி கோயிலுக்கு போனது குறித்து அவங்களுடைய எக்ஸ்தலத்தினுடைய விசிகாவினுடைய எக்ஸ்தலத்திலிருந்து ஒரு செய்தி அறிவிக்கை கொடுத்திருந்தது. அதில் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு நிலைக்குழு உறுப்பினர்கள் அலுவல் பூர்வமான ஆய்விற்காக திருப்பதிக்கு சென்றதையும் அந்த பயணத்தில் விசிக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட நிலையில் வலதுசாரிகளும் சில போலி முற்போக்காளர்களும் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். முற்போக்கு அரசியலையும் ஒரு மக்கள் பிரதிநிதியின் அரசமைப்பு சட்ட கடமைகளையும் பிரித்து அறிய தெரியாத இத்தகைய அறியாமை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை கண்டிக்கத்தக்கவை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் குறித்திருக்காங்க. திருப்பதி பயணம் என்பது நாட்டின் பாதுகாப்பு நிலைக்குழுவினுடைய கடமை சார்ந்த ஒன்று. அதை தனிப்பட்ட மத நம்பிக்கையோடு ஒப்பிட்டு பேசிய பிரச்சாரம் செய்வதை பொதுமக்கள் முற்றிலுமாக புறந்தள்ள வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம பொறுத்தவரைக்கு அரசியலில் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் மாற்று கருத்து உள்ளவர்களை வீழ்த்துவது என்பது ஒரு முக்கியமான நோக்கமாக அனைவரும் கொண்டுள்ளனர். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனாலும் இதில் ஒரு குறைந்தபட்ச அறம் வேண்டும். எனவே அவர் போயிருக்கக்கூடிய அந்த நோக்கம் மற்றும் அது சார்ந்த என்ன நோக்கத்திற்காக போயிருக்கிறார் என்பது தெரியாமல் போட்டிருக்கிறார்கள். அதற்கு அமைப்பின் சார்பாக எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள், கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஆனால் முழுவதும் தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இது வடநாட்டில் உள்ளது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகாராஜ் கஞ்சிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் உள்ள பெட்ரோலுக்கு மக்கள் எந்த அளவிற்கு வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள், டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப ஏமாற்றம். 1-2 இங்கே நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர்கள் விவசாயிகளாகவும் மற்றும் சாதாரண தொழிலாளிகளாகவும் இருக்கிறார்கள். மக்களிடையே மிக மிக ஒரு அதிருப்தியை இந்த பெட்ரோல் அந்த கிடைக்காத தன்மை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோக்களை சாதாரண அங்குள்ள மக்கள், வேற யாரும் பத்திரிகைக்காரங்க போகலைங்க, அங்கே உள்ள மக்கள் தானாகவே அந்த வீடியோக்களை எடுத்து இதற்கு எதிராக இந்த கவர்னன்ஸ், அதாவது முறையற்ற நிர்வாக திறமையற்ற இந்த நிலைமைக்கு எதிராக
தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம சென்னை தலைநகரத்தை பற்றி. சென்னை, அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னை தான் இந்தியாவினுடைய மிக வெப்பமான நகரமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு தரவுகள் சொல்லுகின்றன. பெங்களூரு கிடையாது, ஹைதராபாத் கிடையாது, சென்னை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, 2003 இருந்து 2023 வரைக்கும் சென்னையில் கெட்டிருக்கக்கூடிய கட்டட அமைப்பு, தார்கள், சாலைகள் இப்படிலாம் 30% 74% உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள சுபர்பன் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், அங்கேயும் இந்த வெப்ப அதிகரிப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கேயும் கட்டடங்கள் அதிகமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மக்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதி இல்லாத நகரமாக ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதோட இணைச்சு இன்னொரு செய்தியை பார்க்கணும். அதாவது கடல் மட்ட உயர்வுங்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர்ல இருந்து, அதாவது நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வேறும் பல்வேறு காரணிகள்னால கடல் மட்டத்திலிருந்து நம்முடைய சென்னை நகரம் என்பது உயரம் குறைந்து கொண்டே இருக்கிறது, படிப்படியாக தாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து சென்னை 3 அடிக்குள்ள தாங்க இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் பெங்களூர் 3000 அடி உயரத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சென்னை ஒரு தட்டையாக இருக்கக்கூடிய மெகா நகரம். தட்டைன்னு சொன்னால் ஒரே அப்படி பிளெயினாக இருக்குது. ஒரு சாய்வாக இருந்தால் மேற்க இருந்து வரக்கூடிய மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி சரையிலிருந்து கடலுக்கு போயிடும். அப்படி போகாத நிலையில் இங்கே வெள்ளங்கள் வருவதற்கான இது கூடுதல் வாய்ப்பு. அப்புறம் இன்னொரு இதை ஒட்டி ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம், அந்த விமான நிலையத்திற்கு ஆதரவு அளித்து அங்கே கொண்டு வர வேண்டும் என்று இன்று சில சக்திகள், சில அரசியல் கட்சிகள் முயன்று கொண்டிருக்கின்றன. அங்குள்ள விவசாயிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் வரக்கூடாதுங்கிறதுக்கு, இது இங்கே வந்ததுன்னு சொன்னால் அந்த பகுதியில் உள்ள காடுகள், வயல்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். மேற்கிருந்து வரக்கூடிய நதிகள், குளங்கள் எல்லாம் இங்கே இல்லாமல் போயிட்டுனா கூடுதலாக சென்னை நகரம் வெப்ப மிகுந்த நகரமாகிவிடும். அப்படி ஆயிட்டா ஏற்கனவே இப்போ அதிகமான அளவு இருக்கிறது. எவ்வளவு பேர் ஏசி போட்டு வாழ முடியுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் இது வெப்ப மிகுந்த நகரமாகிவிட்டால் இங்கு தொழில் துவங்குவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பிற மாநிலங்களுக்கு செல்லும். எனவே இந்த மாநிலங்களிலிருந்து அந்த தொழில்களை விரட்டி அடிப்பதற்காக சில எக்ஸ்தலங்களில் சிலர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, சுயநல காரணங்களுக்காக தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதில் பரந்தூரை விமான நிலையம் வேண்டும் என்று சொல்பவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து தொழிலை விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், இங்கே பரந்தூர் வந்துவிட்டது என்று சொன்னால் வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாகும் என்றால் தொழில் தொடங்க வரமாட்டார்கள் யாரும் என்ற ஒரு நிலை. அதையும் நம்ம உங்களுக்கு செய்தியாக சொல்ல வர. இதை பூவுலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை அவர் பகிர்ந்திருக்கிறார். இது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் பிறந்த இந்த தமிழ்நாட்டில், திருவள்ளுவத்தை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த தமிழ்நாட்டில், திருவள்ளுவரை கூட சனாதனி என்று வரையறுக்கக்கூடிய தமிழக ஆளுநருடைய கருத்து மிக மிக கண்டனத்திற்குரியது. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த அலுவலகத்தில் ஆளுநர் அர்லேகர் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து அந்த படத்தை வைத்து அதை பூஜை பண்ணக்கூடிய அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, இது மீண்டும் மீண்டும் அங்கே வருகிறவர்களெல்லாம் முன்றைய ஆளுநரும் அப்படி இருந்தார், இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு திட்டமிட்ட நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி அதற்காக இந்த ஆளுநர்கள் வரிசையாக அவர்களால் டெல்லி பேரரசுகளால் அனுப்பப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. எனவே இதை கண்டித்து இவர் இப்படி செய்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய
மாநில தலைவர் பி சண்முகம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார். தேவையற்ற பிரச்சனையை கிளப்பி, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க, தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி தற்போதைய அந்த ஆளுநரும் அந்த விவகாரத்தில் கிளப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இது ஆரம்பத்திலேயே நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நாமும் உடன்படுகிறோம். நேபாளத்தில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. நம்ம நாட்டை ஒட்டி மிக குறைவான செலவில் போகக்கூடிய வெளிநாடு, இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய நாடு நேபாளம். எவரெஸ்ட் சிகரமும் அங்கே தான் இருக்குது. எனவே நம்ம நாட்டில் உள்ள கொஞ்சம் சுமாரான வசதி உள்ளவர்கள் கூட அங்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது நேபாளம். அப்படியாக சுற்றுலா பயணிகள் ஏராளமாக அங்கே செல்லக்கூடிய இந்த உஷ்ணமான வெப்பமான நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் அப்படி செல்கின்ற ஒரு கூட்டத்தில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு 2-3 கார்களில் வந்து சில குடும்பங்கள் அங்கே சென்றிருக்கின்றன. அது ஒரு குடும்பமா 2-3 குடும்பமா தெரியாது, 2-3 கார்களில் சென்றிருக்கிறாங்க. அங்கே சென்றவர்கள் அங்கே எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாதுகாக்கப்பட்ட காடு என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில் அவர்கள் போயிருக்காங்க. அங்கே போய் உணவு உண்டு விட்டு மற்றும் பானங்களை எல்லாம், குளிர்பானங்களை எல்லாம் அங்கே அறிந்துவிட்டு அந்த குப்பைகளை, தட்டுகளை, பிளாஸ்டிக் தட்டுகளை, பிளாஸ்டிக் டம்ளர்களை எல்லாம் அங்கங்கே விசிறி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்படி விசிறி எறிஞ்சிட்டு அப்படி கிளம்ப போகிற நேரத்தில் நேபாள இளைஞர்கள் அங்கே வந்து, ஐயா நில்லுங்க, இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, நாங்கள் இந்த பகுதியை சுற்றுச்சூழல் அதற்காக நாங்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். நீங்கள் செய்த செயல்பாடு சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய செயல்பாடு. எனவே அது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னத்தை போட்டிங்களோ அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த நண்பர்கள் வந்தவங்களை எல்லாத்தையும் அந்த பாக்கெட்டில் எடுத்து உள்ளுக்கு போட்டு நீங்கள் போங்க, இந்த தண்டனை கொடுக்காம விடுறோம்னு சொல்லக்கூடிய அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் கூடி இவர்களை வற்புறுத்துகின்ற காட்சியை நீங்கள் காணலாம். இதில் நமக்கு அது குஜராத்தாக இருந்தானே, எந்த மாநிலமாக இருந்தானே அது வேற. ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வாறு போய் ஒரு அவமானப்படுத்தப்படுகிற அந்த விடயம் என்பது மிக மிக வலி தரக்கூடியதாக இருக்கிறது தோழர்களே. அதாவது இப்போ ஒரு சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஒழுக்கம், ஒரு நாணயம் கூட இல்லாமல் இப்படி இருக்கிறார்களே. உலகத்துல பல நாடுகள்ல இது போலதான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்க போய் வந்து பான்பிராக் போட்டுட்டு அங்க லண்டன்ல எல்லாம் வந்து காரி துப்பக்கூடிய செய்திகள். அதனால்தான் இன்றைக்கு உலகமெங்கும் இந்தியர்கள் என்றாலே வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியாக பல காட்சிகள், பல காணொளிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் இனிமேலாவது எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மாநிலம் இருந்தாலும், அரசாங்கங்கள், நம்முடைய மக்கள் இங்கே ஒரு அதாவது ஒரு ஒழுக்கத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த செய்திக்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். கேரளா முதல்வர்கிட்ட நிருபர்கள் பேட்டி காண வர்றாங்க. ஐயா சதீஷன்ட்ட பேட்டி காணுறதுக்காக கேள்விகள் பற்றி நீங்கள் உங்கள் அரசு எப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க வராங்க. அப்போ வந்து இந்த வரிசையாக உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அவர்களை சார்ந்தவர்கள், டெபுட்டியோ அல்லது வந்து முக்கியஸ்தரெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு காங்கிரஸ்காரர் அவர் நான் தான் உட்காருவேன்னு சண்டை போட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே சிஎம்கிட்ட சதீஷன்ட்ட வந்து பேட்டி கேட்கறதுக்காக மைக்கை வந்து பத்திரிக்கைக்காரங்கள்லாம் நீட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆள் வந்தவர் காங்கிரஸ்காரரு, ஏன்ட்டு தான் பேட்டி கேட்கணும், நான் தான் பதில் சொல்லுவேன்னு சொன்ன உடனே சதீஷன் வந்து ஒன்றும் சொல்லலை, சண்டை போடலை. அந்த மைக்கை பூரா அப்படி தள்ளி அவர் முன்னால் வச்சு அந்த போட வந்த சால்வையும் அவருக்கு போட சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு, சரிப்பா நீங்கள் பேட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வந்தவங்க வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்த உடனே இவர் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இது பேசுகிறாங்க, இது உங்கள்கிட்ட தானே பேட்டி எடுக்க வந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உடனே ஒரே சிரிப்புங்க எல்லாரும். அதனால் பேச தெரில, அதனால மைக்க பூரா பக்கத்தில் திருப்பி இவர் கையில் கொடுத்துக்கிட்டு இவர் பதில் சொல்கிறாருன்னு பாருங்க.
காங்கிரஸ் கட்சியில அதோடைய கலாச்சாரம் பண்பாட்டுல நான் தான் வருவேன் முன்னுக்குன்ட்டு இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு ஒரு ஒழுக்கம் இல்லாம வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுதான் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பின்னுக்கு போவதற்கு முக்கியமான காரணங்கள்ல வந்து நண்பர்களே. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.